அடித்து விரட்டப்பட வேண்டிய ஒரு தீய அரசு, அடித்து விரட்டப்பட வேண்டிய தீய அரசு. அதனால இன்றைய தினம் நீண்ட நேரம் பேச முடியாது. அதனால உங்களை பார்க்கணும், பார்த்து உண்மையை சொல்லிட்டு நீங்க பாரதிய ஜனதா கட்சி, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட இருக்கின்ற எல்லா கட்சிகளும் நாட்டு நலன் கருதி ஒன்னா வந்திருக்கிற கட்சிகள். இந்த கட்சிகள் அடங்கிய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதனுடைய மிக நல்ல வேட்பாளர் எனக்கு திருமாரஞ்சிய நீங்க பாத்தீங்கன்னா அவர் பிஜேபியில மாவட்ட செயலாளராக இருக்கிற காலத்தில் அவர் பிஜேபியில இருந்தார். இப்ப நம்ம கூட்டணியில ஒரு கட்சியினுடைய அங்கமாக இருக்கிறார். அந்த அளவிற்கு மிக சிறப்பாக கொள்கை ரீதியாக மாறாதவர். அதுதான் முக்கியம். காரணம், இந்த செந்தில் பாலாஜிய இவர் என்னன்னு பேசினாரு, ஸ்டாலின் 10 ரூபா பாலாஜிக்கு முன்னாடியே இவரை மாதிரி கேவலமான நபர் யாராவது உண்டா? அந்த கேவலமான நபர் உங்க மந்திரி சபையில மந்திரி. அதே மாதிரியா சேகர் பாபுன்னு, உங்களுக்கு இதை மாத்திரம் நான் குறிப்பிட்டு மற்றதெல்லாம் பொதுவா எல்லாரும் பேசி கொண்டிருக்கின்ற விஷயம்தான். இந்த சேகர் பாபு ஒரு முறை சட்டமன்றத்தில் திரு காளிமுத்து அவர்கள் சபாநாயகராக இருக்கார். அப்போ காளிமுத்துவை பார்த்து பருதி இளம்பழுதி அவர் சொல்றார், அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல எம்எல்ஏயா இருக்கேன்னு சொல்லிக்க பயந்து ராஜினாமா பண்ணவர் கருணாநிதி. நீங்க கருணாநிதி மாதிரியா பயந்தாங்கொள்ளி பயந்து ஓடின நபர் யாரும் பார்க்க முடியாது. ஆக அந்த சேகர் பாபு அம்மாக்கு தன்னோட பிரசன்ஸை காட்டணும். நான் சட்டமன்றத்தில் அம்மாக்கா குரல் கொடுக்கறாராம். அதுக்காக நீங்க சட்டமன்ற குறிப்புலேருந்து எடுத்தாலும் கேட்ட 234 பேர்ல நான் ஒரு ஆள் இல்லையா? அப்போ சேகர் பாபு கருணாநிதி குடும்பத்தை எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசினார்னு நேரடியா கேட்டான். அவ்வளவு ஈனப்பிறவி சேகர் பாபு. சாதாரண மோசமான ஆள் அப்படி நம்ம வெறுமனை சொல்லிட்டு அவரை விட முடியாது. மிகப்பெரிய ஈனப்பிறவி சேகர் பாபு. அவர் கருணாநிதியினுடைய குடும்பத்தை பத்தி என்ன பேசினார் தெரியுமா? நம்ம எல்லாம் பேச மாட்டோம். பெண்களை மதிக்கிறவங்க கருணாநிதி போயிட்டு பொம்பளைய கூட்டுவார். பேசினாரா பேசலையா சேகர் பாபு? அவ்வளவு மோசமானவர்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒரு நபரும் அவ்வளவு மோசமானவர்கள். ஆனால் கொள்கை மாறாதவர் திரு திருமாரஞ்சி அவர்கள். அதனால நீங்க எல்லாரும் நாளை மறுநாள்
48 மணி நேரம் தான் இருக்கு. நீங்க திருமாரஞ்சிக்கு தேர்தல்ல காசுக்கு ஓட்ட விற்கிறது கூட அசிங்கமானதுதான், தப்பு. இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம நண்பர் சீமான் மாதிரி கொடுத்தா வாங்கிக்கங்கிற என்ன தப்பு. நாளை மறுநாள் நேர்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால நீங்கள் அனைவரும் திருமாரஞ்சி அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவராக, பிஜேபி சொன்னதுதான், நமக்கு 88 சீட்டு இருந்தாலும் 44 சீட்டு கூட இல்லாத நம்ம கூட்டணி கட்சியை அவங்கள சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும். இன்னைக்கு டபுள் மடங்கு ஜெயிச்சிருக்காரு. ஆகவே மத்திய அமைச்சராக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால் இந்த மாதிரி நட்புக்கு நாம் முழு இடம் கொடுத்து திருமாரஞ்சி அவர்களை இங்கே பிஜேபியின் வேட்பாளராகவே நிறுத்தியிருக்கோம். ஆகவே அவருக்கு நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு, உங்களெல்லாம் இந்த ஒரு சூழ்நிலையில் கூட பார்க்கறது மகிழ்ச்சியான விஷயம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து நான் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.